பெத்தவளுக்கு வெளிச்சத்தை கண்டா பிடிக்காது. நீங்களா? இங்க எதிர்பார்த்திருக்க மாட்டேன். ஆமா, நீங்க பெத்த புள்ள என் ரத்தத்தை குடிக்கணும்னு துரத்துறாரு. அடக்கணும்னு வந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. உஷா, என்ன உளர்ற? அவ உளரலப்பா, உண்மையைத்தான் சொல்றேன். முதல்ல அவளை வெளியே அனுப்பு. விவரத்தை நான் சொல்றேன். அம்மா, உங்க பிள்ளை வாசுவோட இருந்த பழைய உஷா இல்லம்மா. புதிய வாழ்க்கை தொடங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறவ. இந்த சூழ்நிலையில என்ன வெளியே தள்ளினீங்கன்னா வாசு என்ன கொண்டுடுவாரம்மா. அம்மா, வாசு உங்க? ஆமாப்பா, நான் அந்த பாவிய பெத்தவதான். இவனும் அவனுமா சேர்ந்து செஞ்ச கொலையும் கொள்ளையும் 10 மாச பந்தத்தையே முடிச்சு. அம்மா, குழந்தையா இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப நல்லவளா வாழணும்னு துடிக்கிறேம்மா. ரத்தத்தோட ருசி தெரியாத வரைக்கும் புலி பூனைதான். ருசி தெரிஞ்சிட்டா நீ ருசி தெரிஞ்சவன். நீங்க ருசி தெரிஞ்சவன்னு சொல்றீங்க, ஆனா நான் சூடுபட்டவன் நினைக்கிறேன். செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணிட்டு தான் சாகணும்னு நினைக்கிறேன். என்ன வாழ விடுங்கம்மா. நீ போக வேண்டிய இடம் போலீஸ் ஸ்டேஷன், இருக்க வேண்டிய இடம் ஜெயில. இந்த மக வாழ்க்கையையும் கெடுத்துறாத. நீயே வெளியே போக போறியா, இல்ல நானே போலீஸ கூட்டிட்டு வரவா? அம்மா, காலில் விழுந்துட்டா. கல்ல இவ சதிகாரி நடிக்கிறா. அதிகாரியா இருக்கலாமா? ஒரு சந்தர்ப்பத்துல என் உயிரை காப்பாத்தினவன். ஒரு சமூக விரோதியை நீ காப்பாத்தி இந்த வீட்டுல இடம் தரத நான் விரும்பல. நீங்க உங்க நிலைமை புரியாம பேசுறீங்க. இந்த நிலைமை எனக்கு சாஸ்வதம்னு நான் நினைக்கல. நீ சாஸ்வதமா வாழணும்னு நான் விரும்பும். அடைக்கலம் வந்துட்டா அவ இங்கதான் இருப்பா. அப்படியா? அப்போ நான் என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். அம்மா, உங்க மகனோட எனக்கு இருந்த தொடர்புனால எங்க பெத்த பிள்ளைய விட்டு பிரிஞ்சீங்க. நான் அடைக்கணும்னு வந்ததுனால எந்த பிள்ளையும் விட்டு பிரியறது நான் விரும்பல. நான் ருச்சி கண்ட புலி சுடப்பட்டு சாகணுங்கிறது தான் என் விதி. உஷா, சொல்ல வேண்டியதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. புறப்படுங்க. இந்த வழக்கு சம்பந்தமா தேவைப்பட்டா நீங்க எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கு. இப்ப கூப்பிட்டானே பகவான், இந்த பாவிதான் அந்த அயோக்கியனை இங்க வாடகை கொண்டு வந்து வச்சது. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். பொங்கல் என்ன வாங்கலான்னு வந்தா யாரையுமே காணுமே. அரே, என்ன சார், நீங்க பொங்கலுக்காக கண்ணன் சாரை பார்க்கலான்னு வந்தீங்களா? ஆமா. கண்ணன் உனக்கு தெரியுமா? தெரியுமா? கண்ணன் தான் நான் தான் கண்ணன். சுருக்கமா சொன்னா எனக்கு தெரியாம அவர் எந்த காரியமும் செய்ய மாட்டார். அப்போ
அண்ணன் செஞ்ச கொலையில உனக்கு சம்மந்தம் இருக்கு. ஆமா கொலையா சார்? நான் பியூனு, அவர் மேனேஜர், அவர் யாரா நான் யாரா எனக்கு தெரியாது சார். சார் என்ன விட்டுருங்க சார். உன்ன இங்க வச்சு கட்ட சொல்ல மாட்டேன். சார் 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 எனக்கு ஒண்ணும் தெரியாது சார், என்ன விட்டுருங்க சார். சார் எங்க முதலாளிக்கு கண்ணன் சார் ரொம்ப ரொம்ப நெருங்கின சொந்தம். அவரை கேட்டா எல்லாம் தெரியும். என்ன விட்டுருங்க சார், என்ன விட்டுருங்க சார். கண்ணனா என்னால நம்பவே முடியலையே. ஆல் ரைட், நானே ஸ்டேஷன் போறேன். சுட்டு கொன்னுடா, ஆனா என்ன அம்மானு கூப்பிடாத. ஒரு கொலைகாரனுக்கு நான் அம்மாவா? அம்மா, இப்ப நான் தெரிஞ்சிட்டம்மா. வறுமை என்ன மிருகமாக்குச்சு, ஆனா செல்வம் என்ன மனிதனாய். நீ சேர்த்தது செல்வமாடா? பல பேரோட கதறல், குமுறல், கண்ணீர். இப்ப உனக்கு செல்வம் அமைதியை கொடுக்குதா? இடம் மாறினா நிச்சயமா கிடைக்கும். அதனால நான் கூப்பிட்டேன். வாங்க பாம்பர் போயிடலாம். நீங்க சொல்றபடியெல்லாம் நடக்கிறேன். உங்க அன்பு ஆதரவு மட்டும் இருந்தா போதும். அது இந்த ஜென்மத்துல உனக்கு கிடையாது. அந்த கண்ணம் பறிச்சுட்டா இல்ல, நானா கொடுத்தேன்டா. நான் அவனுக்கு தான் அம்மா. நீங்க கேடு கட்டு போனாலும் எனக்கு அக்கறை இல்லை. என்ன போக முடியும். என்ன விட்டு போய் நீங்க நிம்மதியா இருக்க முடியுமா? கண்ணன் தான் வாழ்ந்துட முடியுமா? என் வேலையை கெடுத்தா, உஷாவை பிரிச்சா, இப்ப உங்களையும் எங்கிட்ட இருந்து பிரிக்கிறான். அது அவன் தப்பு இல்லடா. பழிக்கு பழி. என் மேலான அந்த பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் நேரக்கூடாதுடா. நான் உன் கூட வரேன். ஆமா, எங்க வேணாலும் வரேன்டா. கொஞ்சம் இருக்குமா, டாக்ஸி கொண்டு வரேன். கொஞ்சம் இருக்கு. உஷாவின் மரண வாக்குமூலப்படி கண்ணன் நிரபராதின்னு தெரியுது. அவன் அறியா புள்ள சார். வாசு ஏற்கனவே பல கேசுகள்ல சம்பந்தப்பட்டவன். கடைசியா கொலையை செஞ்சுட்டான். உங்க அம்மாவையே அவன் தான் கடத்திட்டு போயிருக்கான். அம்மாவா? ஆமா சார். இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இவங்க அம்மாவை காணுமா? இவன் தானே பார்த்து சொல்லுங்க. பாக்குறேன் சார். எக்ஸாக்ட்லி இவரே தான் சார். இவரும் இவரை சேர்ந்த கூட்டம் என்ன ஏமாத்தி 25,000 ரூபாய் அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க சார். ஏன் சார் அப்பவே வந்து ரிப்போர்ட் பண்ணல? பயன்தான் காரணம். என் வயசு இப்போ அது ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுங்க. அவசியம் கொடுக்குறேன் சார். சார் நீங்க வாசு கொள்ளை அடிச்ச பணம் பூராவும் இதுல இருக்குங்க. பரவாயில்லைங்க. உங்களைத்தான் அவன் கடத்திட்டு போனா. இப்ப அவன் எங்க இருக்கான்? அம்மா